ராணிப்பேட்டை மாவட்டம் மேல்விஷாரம் அருகே திடீரென திரும்பிய தனியார் பேருந்தின் மீது அதிவேகமாக வந்த இருசக்கர வாகனம் மோதியதில் அதை ஓட்டி வந்தவர் சாலையில் தூக்கி வீசப்பட்டார். இந்த காட்சி பேருந்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவியில் பதிவாகியிருக்கிறது. கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மார்டின் வழங்க கேட்போம். மார்டின், இந்த விபத்தானது எப்படி நடந்தது? அவருடைய நிலைமை தற்போது என்னவாக இருக்கிறது? விரிவான தகவல்களை பகிர்ந்துக்கங்க. ராணிப்பேட்டை மாவட்டம் மேல்விஷாரம் அருகே கடந்த 26ஆம் தேதி ஆற்காட்டில் இருந்து வேலூரை நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து மேல்விஷாரம் அப்துல் ஹக்கீம் கல்லூரி அருகே வலதுபுறமாக திரும்ப முற்பட்ட போது அதிவேகமாக இருசக்கர வாகனத்தின் பின்னால் வந்த இளைஞர் பேருந்தின் மீது மோதி சாலையில் தூக்கி வீசப்பட்டார். இளைஞர் மற்றும் இருசக்கர வாகனம் விபத்துக்குள்ளாகும் சிசிடிவி காட்சி பேருந்தில் பொருத்தப்பட்ட சிசிடிவி காட்சியிலிருந்து தற்போது வெளியாகியுள்ளது. சிசிடிவி காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. இந்நிலையில் விபத்து காயமடைந்த இளைஞர் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் பகுதியை சேர்ந்த ராமச்சந்திரன் என்பதும் தனது நண்பரின் திருமணத்திற்காக மேல்விஷாரம் வந்தபோது விபத்தில் சிக்கியதும் தெரிய வந்தது. இதனையடுத்து காயமடைந்த இளைஞரை அருகில் உள்ளவர்கள் தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அனுமதிக்கப்பட்டு தற்போது அவர் தொடர் சிகிச்சையில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த ஆற்காடு நகர போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.